ஷைனி க்ளோவில் மெல்ட் அண்ட் போ சோப் மேக்கிங்கில் ஃப்ராக்ரன்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகாமல் இருக்க நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட நிறையா பேர் கேட்கும்போது சோப் வந்து மேக் பண்ணும்போது ஃப்ராக்ரன்ஸ் நல்லாவே இருக்குது, டேஸ் ஆக ஆக ஃப்ராக்ரன்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்குது அப்படின்னு தான் கொஷின்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோஸ் தான் இது. எதனால் அது டிஸப்பியர் ஆகுது அப்படின்னா, நம்ம சோப் பேஸ் வந்து அதிக ஹீட்டில் இருக்கும்போது ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லாங் லாஸ்டிங்காக நமக்கு கிடைக்காது. சோப் பேஸ் மெல்ட் பண்ண உடனே ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் விட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50 to 55 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாங் லாஸ்டிங்காக ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும். செகண்ட் திங், குவாலிட்டியான ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் பயன்படுத்தும் போது நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெல்ட் அண்ட் போருக்கு செப்பரேட்டாக இருக்குது, கோல்டு ப்ராசஸ்க்கு செப்பரேட்டாக இருக்குது. நாம் வந்து மெல்ட் அண்ட் போருக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து சோப் பேஸ் மெல்ட் பண்ண உடனே வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்கும், அப்போ வந்து நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணுவீங்க. மெல்ட் பண்ணியாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே ஆட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சரில் ஆட் பண்ணிங்கனாலும் ஃப்ராக்ரன்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் கிட்ட தெர்மாமீட்டர் இருந்ததுன்னா 50 to 55 டிகிரி செல்சியஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு திங் வந்து, நம்ம சோப் வந்து செட் ஆகிறதுக்கு டைம் கொடுப்போம் இல்லையா, சோப் செட் ஆன உடனே பேக் பண்ணிவிடுங்க. பேக் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுடுங்க. அது வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகாமல் இருக்கும். பேக்கேஜ் லேட் பண்ண ஃப்ராக்ரன்ஸ் வந்து எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உடனே பேக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸை கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அந்த மாதிரி நம்ம வீடியோஸ் நெக்ஸ்ட்டு மேக் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடாக மட்டுமே பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். ஆல்ரெடி 10 வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்னா பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.